5300 வருஷத்துக்கு முன்னாடி இரும்பை கண்டுபிடிச்சிட்டாங்களாம். ஆமா ஆமா, இரும்பு காலம் அப்படிங்கிறது 5300 வருஷத்துக்கு முன்னாடி தான். ஆனா இருண்ட காலம் அப்படிங்கிறது உங்க குடும்பத்தோட ஆட்சி நடந்த இந்த கேவலமான காலம் தான். குடும்பத்தோட உள்ள போறாரு துரைமுருகன். இடி விசாரணையில கதிர் ஆனந்த் முன்னுக்கு பின் முரணா சொல்ல எல்லா ஆதாரங்களையும் இடி கையில வச்சுக்கிட்டு கனிம வள கொள்ளை பல லட்சம் கோடிக்கு நடந்திருக்கு. அதை தட்டி கேட்ட ஜபகர் அலி அப்படிங்கிற ஒருத்தரை லாரியை ஏத்தி கொலை பண்ணியிருக்கானுங்க. திருமால்பூர்ல, ராணிப்பேட்டை மாவட்டம் திருமால்பூர்ல கஞ்சா விற்பனையை தட்டி கேட்ட 2 இளைஞர்களை பெட்ரோல் குண்டு அடிச்சிருக்கானுங்க. அதுல ஒருத்தன் செத்து போயிருக்கான். இதுதான் இப்படின்னா தலைநகர் சென்னையில ஆர்கே நகர் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க வந்த ஒருத்தர் புகாரை எடுக்கலைங்கிறதுக்காக ஸ்டேஷன் வாசல்லையே தீக்குளிச்சு செத்து போயிருக்காரு. யார் அந்த சார்? அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தில் காவல்துறைக்கு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு முதல்ல சொன்னது நாம தான். இன்னைக்கு அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இவ்வளவு விஷயங்களையும் இந்த 10 காசுக்கு போறாத பெரியார் மேட்டரை வச்சு சீமானவர்களை தூண்டிவிட்டு, திருமுருகன் காந்தி மாதிரி தெருப்பொறுக்கிகளை தூண்டி விட்டு, எச்ச எலும்புக்கு அலையிடக்கூடிய ஓசி சோறுகளை தூண்டி விட்டு இவ்வளவு விஷயங்களையும் டைவர்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப திமுக பெரியார் விவகாரத்துல அல்லக்கைகளை தூண்டி விட்டு எத்தனை விஷயங்கள் அப்படிங்கிறத மறைச்சிருக்கு அப்படிங்கிறத எல்லாத்தையுமே அக்கு வேறு ஆணி வேற புட்டு வைக்க வேண்டியதுதான் நம்மளோட கடமை. உலக தமிழர்களுக்கு வணக்கம். எல்லா மீடியாக்கள்லையுமே பேசுபொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமான் விசஸ் பெரியார் ஓசிசோர்கள் கோஷ்டியினர் அப்படிங்கிறது தான். இது ஏன் பேசப்படுது அப்படின்னா இதுக்கு பின்னாடி திமுக பல விஷயங்கள் அப்படிங்கிறத மறைச்சிருக்கு. சந்தி சிரிக்குது திமுகவோட ஆட்சி. காரி துப்புறாங்க மக்கள். இதை எல்லாத்தையுமே மறைக்கிறதுக்காக ஆர்எஸ் பாரதி ஊடகங்களை கைக்குள்ள போட்டுக்கிட்டு சீமானவர்களை தூண்டிவிட்டு இந்த எல்லா விஷயத்தையுமே மறைக்கிறாங்க. அதனால இந்த பெரியாரிஸ்ட் விஷயம் அப்படிங்கிறத நம்ம பேச போகிறதே கிடையாது. ஒரே கேள்வியில் முடிச்சிடுறேன். இதுக்கு ஆதாரம்லாம் தேவையில்லை. ஏன்னா வேற ஏதாவது பேசினா ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொரியாரிஸ்டுகள் கேட்பாங்க அப்படிங்கிறதால ஸ்ட்ரெயிட்டாக வந்துடுறேன். வீரமணி பெரியார் சொன்னதாக ஒரு பேட்டியில் பேசியிருக்கார். நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஐயா ஆங்கிலத்திலேயே சொல்கிறார், என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு. ஒரே வார்த்தையில் முடிச்சிருவோம். இதுக்கு மேலே நாம் ஈவேராவை பற்றி பேசணும்னு அவசியமே கிடையாது. என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் தயாராக இருக்கேன். எத்தனை பெரியாரிஸ்ட் குரூப்பு அவன் வீட்டு பெண்களை அனுப்ப தயாராக இருக்கீங்க? ஒரே வார்த்தையில் முடிச்சிடும். இதை விட இவங்களை எண்ணத்தை கேவலப்படுத்த முடியும்? என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா நீங்கள் விட்டுருவீங்களடா உங்கள் வீட்டு பெண்ணுங்களை? பெரியாரே சொல்லிட்டார் நாங்கள் அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு. இவ்வளோதான். இந்த ஒரே கேள்வியோட இதை முடிச்சிருவோம். உங்களுக்கு எரியுதில்லை உங்கள் வீட்டு பெண்கள் அப்படின்னா எரியுதில்லை. தாலி அறுப்பு போராட்டங்கிறவன் அடுத்தவன் முண்டாட்டியை வச்சு தாலி அறுக்கிற வேலையை தானே செய்கிறீங்க. மற்றபடி இந்த பெரியாரிஸ்ட் தலைவர்கள் இருக்காங்கல்ல, இவன் வீட்டு பெண்கள் எல்லாம் தொங்க தாலி போட்டுக்கிட்டு தானே அலையிறாங்க. அவ்வளோதான். இதோட இந்த மேட்டரை முடிச்சிருவோம். இப்போ இதை தூண்டி விட்டு இதுக்கு பின்னாடி மறைக்கப்பட்ட விவகாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். முதல்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக துரைமுருகன் மேட்டருக்கு வந்துடும். ஏன்னா திமுகவோட பொதுச் செயலாளர், பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர், அவரோட மகன் கதிரானந்திற்கு சொந்தமான இடங்களில் 2019 தேர்தல் அப்போ ரைடு அப்படிங்கிறது நடத்தப்பட்டு அப்போ 11 கோடி ரூபாய்க்கு மேலே பணம் அப்படிங்கிறது கைப்பற்றப்பட்டுச்சு. இப்போ கடந்த மாதம் 3ஆம் தேதி நடத்தப்பட்ட இடி ரைடு அப்படிங்கிறதுல 14 கோடி ரூபாய்க்கு மேலே பணம் கையகப்படுத்தப்பட்டுச்சு. அவருக்கு சொந்தமான பூஞ்சோலை சீனிவாசன், அவரோட நெருக்கமாக இருக்கக்கூடிய பூஞ்சோலை சீனிவாசன் அப்படிங்கிறவரோட அலுவலகத்திலையும் வீட்லேயும் பணம் கைப்பற்றப்பட்டுச்சு. ஏகப்பட்ட சொத்து ஆவணங்கள் அப்படிங்கிறதும் கைப்பற்றப்பட்டுச்சு. அப்போ சட்டவிரோத பண பரிமாற்றம் அப்படிங்கிறது நடந்திருக்குங்கிறதால துரைமுருகன் மகன் கதிரானந்துக்கு இடி சம்மன் அனுப்பி விசாரணை அப்படிங்கிறது தொடங்குச்சு. நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற அந்த அலுவலகத்தில் போய் அவர் விசாரணைக்கு ஒரு உதவியாளரோட ஆஜராகிறார். 1 மணி நேரம் மட்டும்தான் உதவியாளருக்கு கூட இருக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டுச்சு. அதன் பிறகு உதவியாளரை துரத்தி விட்டாங்க, வெளில போ அப்படின்னு. கதிரானந்தால பதிலே சொல்ல முடியல, வச்சு வெளுன்னு வெளுத்திருக்காங்க. இதில் அவரோட உறவினராக நெருங்கிய நபராக இருக்கக்கூடிய பூஞ்சோலை சீனிவாசன் வீட்டில் கைப்பற்றப்பட்ட பணம் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டதுக்கு துரை கதிர் ஆனந்த் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த பூஞ்சோலை சீனிவாசன் எங்கள் கட்சிக்காரர் தான், திமுகவை சேர்ந்தவர் தான், ஆனால் அவர் வீட்டில் இப்போ கைப்பற்றப்பட்ட பணத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு.
ஆனால் இடி அதிகாரிகள் கிட்ட ஏற்கனவே ஒட்டுமொத்த துரைமுருகனோட குடுமையும் கையில் இருந்திருக்கு. அப்படி புட்டிச்சு ஆட்டியிருக்காங்க. ஏன்னா பூஞ்சோலை சீனிவாசனுக்கும் கதிரானந்துக்கும் என்னென்ன உரையாடல்கள் நடந்தது, என்னென்ன பண பரிமாற்றம் நடந்தது, இந்த கைப்பற்றப்பட்ட பணம் தொடர்பாக இவங்க என்னென்னலாம் பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிற அத்தனை ஆதாரங்களும் இடி கையில் இருக்கு. பொதுவாகவே இடி மாதிரியான ஒரு விசாரணை அமைப்பு அப்படிங்கிறது ஒருத்தனுக்கு சம்மன் அனுப்புறாங்கன்னா அவங்ககிட்ட விசாரணை செய்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லா கேள்விகளுக்குமே விடை தெரியும். ஆதாரங்களெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு தான் சம்மனே கொடுத்து விசாரிப்பாங்க. இது தெரியாமல் போய் தனக்குத்தானே கூரா சீவிட்டு உட்காந்துருக்காரு கதிரானந்த். பூஞ்சோலை சீனிவாசனுக்கும் எனக்கும் பண பிரச்சனை எல்லாம் எங்களுக்குள்ள எதுவும் கிடையாது, பரிமாற்றம் கிடையாது, அவர் எங்கள் கட்சிக்காரர் தான், அந்த பணத்துக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. அந்த பணத்துக்கும் இவருக்கும் என்னென்ன சம்பந்தம் இருக்கு, எப்படி சம்பந்தம் இருக்கு, எப்படி மாற்றப்பட்டுச்சு, என்னென்ன உரையாடல்கள் உங்களுக்குள்ள இருந்தது, அத்தனையும் ஈடி கையில் எடுத்துருச்சு. அப்படிங்கிறதால குடும்பத்தோட துரைமுருகன் சிறைக்கு போக போகிறார். சீரியஸாக எல்லாருமே வலுவாசிக்கிறாங்க. கதிரானந்த் அவர்களோட மனைவியில் தொடங்கி கதிரானந்த், துரைமுருகன், அவரோட மனைவி, இத்தனை பேர் மேல என்னென்ன பரிமாற்றங்கள் அப்படிங்கிறதெல்லாம் சட்டவிரோதமாக நடந்திருக்குங்கிற அத்தனை ஆதாரங்களும் ஈடி கையில் இருக்குது. அப்படிங்கிறதால விரைவில் செந்தில் பாலாஜிக்கு நேர்ந்த கதி அப்படிங்கிறது துரைமுருகன் அவர்களோட குடும்பத்துக்கே நேரப்போகுது அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது. இதை மறைக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? சீமான் மாதிரி ஆளுங்களை பேச வச்சுட்டு, ஏதாவது சென்சிட்டிவாக பத்திரிகையாளர்களை விட்டு கேள்வி கேட்க வச்சுட்டு, நம்ம தான் RS பாரதி ஊடகங்கள் பூரா திமுக கண்ட்ரோலில் தானே இருக்கு, அவரை சீமானவர்களோட எமோஷ்னலை அதை கிளறி விட்டு அவரை பேச வச்சுட்டு, இந்த தெருமுருகன் காந்தி மாதிரி ஓசி சோறுலாம் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் கிளப்பி விட்டு போராட்டம் நடத்த வைக்கிறது. நான் தெரியாமல் தான் கேட்குறேன், இந்த தெருமுருகன் காந்தி இருக்கா இல்லையா, இந்த திமுக ஆட்சி நடந்த பிறகு இவன் நடத்தின போராட்டங்கள் என்ன ஏதாவது எடுத்துக்காட்டுங்க. அதிமுக ஆட்சியில் போராடுறதே 24 hours வேலையாக செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. நீங்கள் எடுத்துங்க எல்லாத்தையுமே. இந்த தெருமுருகன் காந்தி, இந்த பாடகர் கோவன் ஒருத்தன் சுற்றிக்கிட்டு இருப்பான், அதுமாரி இந்த நந்தினின்னு ஒரு பொண்ணு சுற்றிக்கிட்டு இருக்கோம். இவங்க எல்லாமே நடத்தின போராட்டங்கள் திமுக ஆட்சியில் எத்தனை? ஏதாவது ஒன்று காட்டுங்க பார்ப்போம். ஒன்றுமே இருக்காது. திமுக ஆட்சியில் எவ்வளவோ கள்ளசாராய மரணங்கள் நடந்துச்சு. எங்கேயாவது வெளில வந்து போராடி இருக்காரா தெருமுருகன் காந்தி? விவசாயிகள் மேலே குண்டர் சட்டம் போடப்பட்டுச்சு, மேல்மாவில் வந்திருக்கானா தெருமுருகன் காந்தி? பரந்தூர் விவசாயிகள் பாருங்க, இவ்வளோ போராட்டத்துக்கு பிறகு நிலத்துக்கு பணம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறேன்னு இவ்வளவு ஆவேசமாக அறிவிக்கிறாங்க. வெளில வந்திருக்காரா தெருமுருகன் காந்தி? கேட்டால் எனக்கு அனுமதி கொடுக்கப்படல பேர். இப்போ அனுமதி கொடுக்காம தானே சீமா வீட்டுக்கு முன்னாடி போய் முற்றுகை போராட்டம் நடத்துனீங்க. அப்போ நாடகங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுதுல்ல. 200 ரூபாய்க்கு திருமுருகன் காந்திலாம் இப்படி ஒரு பொழப்பு பிழைக்கலாமா? வெறும் 200 ரூபா காசுக்கு வேலைக்கு போய் தான் சோறு தின்னுங்களேண்டா நீங்களாம் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு. இதெல்லாம் மறைச்சாச்சு. இந்த கதிரானந்த் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் மறைச்சாச்சு. யார் அந்த சார்? அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் விவகாரத்தில் நாம தான் முதல்ல பேசணும், பெரிய ஊடகங்கள் கூட பேசலை. இந்த ஞானசேகரனுக்கு பின்னாடி காவல்துறையினரே உதவி செஞ்சுருக்காங்க. இவன் போலீஸ் யூனிஃபார்ம்லேயே அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்திருக்கான், வாக்கி டாக்கியை வச்சே சுற்றிக்கிட்டு இருந்திருக்கான். இவனோட தொடர்பில் பல காவல்துறையினரே இருந்திருக்காங்க. இவன் கடையில் போடுற ஓசி பிரியாணிக்காக இவனுக்கு நெருக்கமாக இருந்திருக்காங்க. அவர்கள் மூலமாக தான் எஃப்ஐஆரே ரிலீஸ் ஆகிருக்கு. எஃப்ஐஆர் ரிலீஸ் ஆனால் தான் மற்ற பெண்கள் வந்து இந்த மாதிரியான புகார்களை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஞானசேகரனால் பாதிக்கப்பட்ட பல மாணவிகள் இருக்காங்கங்கிறது ஞானசேகரனுக்கு தெரியும். ஒருத்தர் புகார் கொடுத்துட்டு அடுத்தடுத்து எல்லாரும் வந்துருவாங்க, நம்ம செத்தோம்டா சாமி, நமக்கு பின்னாடி இருக்கிற சாரையும் சேர்த்து வச்சு பிதுக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஞானசேகரனுக்கு தெரியும். அப்போ எஃப்ஐஆரை ரிலீஸ் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காவல்துறையை சேர்ந்தவர்கள் மேலேயே சந்தேக பார்வை, விசாரணையின் பார்வை அப்படிங்கிறது திரும்பி இருக்கு. இதை நாம தான் முதல்ல பேசணும். எனக்கு நானே சவால் சொல்லிக்கிறேன், நீங்கள் சொல்கிறீங்களோ இல்லையோ, நானே எனக்கு சொல்லிக்கிறேன். இதையெல்லாம் மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ ஐயோ பெரியார், ஐயோ பெரியார், ஐயோ பெரியார் இதான நடக்குது இங்கே. அடுத்ததாக எடுத்துங்களேன், ஜெகபர் அலி அப்படிங்கிற ஒரு சமூக ஆர்வலர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் குவாரி முறைகேடு அப்படிங்கிறது பல ஆயிரம் கோடி நடந்துகிட்டு இருக்கு. 10 மணிக்கு ஆட்சிக்கு வந்தால் 10:30க்கு மண்ணல்லான்னு சொல்கிற அமைச்சர்கள் இருக்கிற தமிழ்நாட்டில் அப்புறம் என்ன மசுரா நடக்கும், மணல் கொள்ளை நடக்காம அப்படிங்கிற கேள்வி நமக்கு இருக்கா இல்லையா? இருக்கும்ல. மணல் கொள்ளை நடக்குது. ஒரு சமூக ஆர்வலர் அதை தட்டி கேட்குறார். அதால் லாரியை விட்டு ஏற்றி கொலை பண்ணியிருக்காங்க. கொடுமையோட உச்சம் என்னன்னா, இவரோட உயிருக்கு மிரட்டல் இருக்கு, இவர் கொலை செய்யப்படலாம் அப்படின்னு அவங்க குடும்பத்தினர் ஏற்கனவே போய் திருமயத்தில் காவல்துறையில் புகார் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் நடவடிக்கை எடுக்கப்படலை, இவருக்கான பாதுகாப்பு கொடுக்கப்படலை.
முதல் நாள் பேட்டி கொடுக்குறாரு, போய் மனுவெல்லாம் கொடுத்துட்டு கலெக்டர் ஆஃபீஸில். அடுத்த நாள் அவரை லாரியை ஏற்றி கொள்றாங்க. 4 பேர் சரண்டர் ஆகியிருக்காங்க. அதில் சரண்டரான ஒருத்தன் சொல்கிறான், ஒரு தடவை லாரியை ஏற்றிட்டேன், செத்துட்டாரோ சாவலியோன்னு சொல்லிட்டு 2வது வாட்டி மறுபடியும் ஏற்றினேன் அப்படின்னு. அப்படின்னா இவனுக்கு எவ்வளோ கேவலமானவனுங்க பார்த்துங்க. அந்த லாரி டிரைவர் தான் ஏற்றிருப்பான்னு நினைக்கிறீங்களா? இல்லை, லாரி டிரைவர் சரண்டரான 4 பேரும் வந்து வெறும் அம்புகள் தான். அவனை எய்தவன் யார்? இன்றைக்கி குவாரி உரிமையாளர் போய் சரணடைஞ்சிருக்காராம். குவாரி உரிமையாளரும் அந்த 4 லாரி டிரைவரும் சேர்ந்து தான் கொலை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கேவலமாக இல்லை? இது சட்டத்துறை அமைச்சரோட சொந்த மாவட்டத்தில் நடந்திருக்கு. ரகுபதிலாம் இப்படி ஒரு விவகாரத்தில் இவ்வளவு கேவலமான ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கிறதுக்கு நியாயமாக அரசியலை விட்டு விலகி ஓடி இருக்கணும். நான் அந்த அளவு ஒர்த்து இல்லை, சட்டத்துறை அமைச்சராக இருக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்கணும். செஞ்சாங்களா? இல்லை. இப்போ காவல்துறை வரைக்கும் ஞானசேகரன் விவகாரத்தில் போயிருக்கு. ஆனால் அன்னைக்கு கமிஷனர் ஒரே ஒரு அக்யூஸ்ட் தான் சொன்னார். அவரே ராஜினாமா பண்ணிட்டு ஓடி இருக்கணும். இல்லைன்னா அவரை வந்து நீக்கி இருக்கணும். எந்த நடவடிக்கையுமே எடுக்கப்படாது. ஏன்னா இங்கே ஒரு பொம்மை ஒருத்தர் இருக்கார். அந்த பொம்மையை வச்சுட்டு நாம் என்ன பண்ண முடியும்? 5300 ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பு காலத்தை தமிழர்கள் கண்டுபிடித்தார். ஆமா, உண்மை. ஆனால் இருண்ட காலத்தை கண்டுபிடிச்சது உங்கள் ஒப்பாரும் நீங்களும் உங்கள் பையனும் தான். தமிழ்நாட்டோட இரும்பு காலம் 5300 வருடத்துக்கு முன்னாடி. தமிழ்நாட்டோட இருண்ட காலம் உங்கள் குடும்பம் ஆட்சி செய்த காலம்தான். இதை உறுதியாக சொல்ல முடியும். இவ்வளவு விஷயங்களை மறைக்கிறதுக்கு இந்த பெரியாரிஸ்ட் குரூப்பை சோறு போட்டு வளர்த்து, கொஞ்சம் எலும்பை போட்டு வளர்த்து, இப்படி நாய் பிறான்ற மாதிரி பிறாண்ட விட்டுருக்கீங்க. இது நல்லா இருக்கா? பிஜேபி ஆரங்க வந்து இந்த வட மாநிலங்களில் இதுதான் செய்வாங்க. எதுக்கு எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு 7.5 கூட்டி விட்டுருவாங்க. வேற ஏதாவது ஒன்று, அங்கே பாகிஸ்தான் பிரச்சனை நடக்குது, இங்கே அது நடக்குது, இங்கே இது நடக்குதுன்னு டைவெர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அங்கே மோடி செய்கிறத இங்கே உதயநிதி டாடி செய்கிறாரு. ரெண்டும் கழண்டாப்பு தானே. இதில் இந்த திருப்பரங்குன்றம், தமிழ் கடவுளான முருகப்பெருமானோட முதல் படை வீடு திருப்பரங்குன்றம். அதுக்கு மேலே போய் உட்காந்துட்டு ஒரு திமுக எம்பி கரிசு ஒரு பார்சல் வாங்கிட்டு வந்து திங்கிறான்னா அவனுக்கெல்லாம் எவ்வளோ தப்பு இருக்கணும்? மதக்கலவரத்தை தூண்டு அலையிறானுங்களா? தமிழகத்தில் வந்து மத பிரச்சனை இல்லாமல் இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், இந்துக்கள் எல்லாமே ஒத்துமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. உடனே இதுக்கும் பெரியார் தான் காரணம்னு தூக்கிட்டு வந்துடாதீங்க. நான் வேறு மாதிரி கேள்வி கேட்பேன். எல்லாத்துக்கிட்டையுமே என்கிட்ட ஆதாரம் இருக்கும். இந்த மண்ணே அப்படி தான். இங்கே மக்களுக்கு எது நன்மை எது தீமை அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். தமிழன் அறிவு உள்ளவன் அப்படிங்கிறதால ஒவ்வொருத்தனும் தன்னோட சகோதரனாக தான் மற்றவனை பார்க்குறான். எல்லாத்தையும் தமிழனாக மட்டும்தான் அவன் பார்க்குறாங்கிறதால இந்த மண்ணில் சாதி மத மோதல்கள் அப்படிங்கிறது பெருசாக இல்லை. நீங்கள் அதையும் வளர்த்து விட்ருவீங்க போல இருக்கே அந்த கேவலங்களெல்லாம் மறைக்கிறதுக்கு. ரொம்ப கேவலத்தோட உச்சத்துக்கு போயிட்டுருக்குங்க உங்கள் ஆட்சி. பார்ப்போம் எவ்வளோ நாளைக்கு தான் இது இப்படியே போயிட்டுருக்கோம் அப்படின்னு. மக்களுக்கு எல்லாம் தெரியாதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. எல்லாமே மக்களுக்கு தெரியும். நாங்கள் 200 தொகுதியை கிழிச்சிருவோம் அப்படின்லாம் இருந்துட்டீங்கன்னு வச்சிங்களேன், கிழின்னு மக்கள் திருப்பி கிழிப்பாங்க. தயாராக இருங்க.